திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். பாராளுமன்றத்தில் முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. நிறைய காரசார விவாதங்கள் நடந்துள்ளன. சில அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பயங்கரமாக ஒரு காரசார விவாதம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டிலையும் பழைய நண்பர்கள் சந்தித்து புதிய உறவு, பழைய உறவு வந்து திரும்பவும் புதுப்பிக்குதோ அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த கேள்விகளுக்கான பின்னணி தகவல்களுடன் இன்று நமது மூத்த உதவி ஆசிரியர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் மேம். சார், இன்னைக்கு மக்களவையில் ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3-4 தடவை யூஸ் பண்ணாரு. இடியட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் சொல்கிறாரு, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டெஃபினேஷன் சொன்னாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு தரப்பு இருக்குது, இடியட்ஸ்னு இன்னொரு தரப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இந்த மாதிரி வேர்ட் நம்ம பார்லிமெண்ட்டில் வந்து சட்டசபையில் கூட பொய் அப்படின்னு கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வார்த்தை அவர் யூஸ் பண்ணது கரெக்டாக? ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்கன்னு அவர் யூஸ் பண்ணது உண்மையிலேயே அவர் யாரை சொன்னார்? நீங்க வந்து 2ன்னு சொன்னீங்க. 3வதா தான் வந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி. 3வதா இன்னொரு வார்த்தையை அவர் சொன்னார், அந்த பக்த் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட சொன்னாருங்க, நான் ஸ்டூடெண்ட் கூட ஒரு கான்வர்சேஷன் இருந்தது. அந்த ஸ்டூடெண்டோட கான்வர்சேஷன்ல ஸ்டூடெண்ட் எனக்கு சொன்னது, இந்த சொசைட்டில 3 வகையான மக்கள் இருக்கிறார்கள். 1 ஸ்டூடெண்ட், 2வது இடியட், 3வது அந்த பக்து. ஸ்டூடெண்ட் வந்து இப்படி, அந்த பக்தி இப்படி, இவங்க இப்படி அப்படின்னு. அந்த பக்து வந்து இடியட்டை ஃபாலோ பண்றவரை காட் போல ஃபாலோ பண்றவர் தான் அந்த பக்து அப்படின்னு சொல்றாங்க. இவர் முதல்ல ஸ்டூடெண்ட் கிடையாது. பாயிண்ட் 1. இதுல திரு அனுராக் தாக்கூர் சொன்னாரு, அதோட ஃபில்டர் விஷயம்னா பிஜேபியில் ஒருத்தர் கேள்வி எழுப்பினது தான். இவரு ஸ்டூடெண்ட் கிடையாது. 54 வயது இளைஞர், 56 வயது இளைஞர். நான் 54 இருக்கேன். 56 வயது இளைஞர். இவருக்கும் அமித்ஷாவுக்கும் முதல் விஷயம் நம்ம கிளாரிஃபை புரிஞ்சுக்கணும். அமித்ஷா வந்து மோடி செட்டு அப்படின்னு நினைச்சு கூடாது. மோடி வந்து 26 வயது, பிரதமர் நரேந்திர மோடிக்கு 76 வயது. அவரை விட 15 வயசு சின்னவர் தான் அமித்ஷா. 15 இயர்ஸ். எவ்வளோ? 15 இயர்ஸ். அவரு 61 வயது. இப்பதான் பிறந்தநாள் கொண்டாடினாரு. அந்த பிறந்தநாள் வந்து 60வது வயதுக்காக பல முக்கியமான நபர்களை கூப்பிட்டு கூட வீட்டுல ஹோமம்லாம் வளர்த்தி பண்ணியிருக்காரு அப்படின்றத பாக்குறோம். அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் 15 வயசு டிஃபரெண்ட். 15 வயசு யங்கர் அமித்ஷா. அதை விட பக்கத்துல வயசுல இவர் தான் இருக்காரு. மோடிக்கும் அமித்ஷாவுக்குமான வயது டிஃபரன்ஸை விட அமித்ஷாவுக்கும் திரு ராகுல் காந்திக்குமான வயது வித்தியாசம் தான் கம்மி. அமித்ஷாவோட ராகுல் காந்தி வெறும் 5 வயசு தான் சின்னவர் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ யங் லீடர் அப்படின்றத நம்ம எவ்வளவு வருஷமா 2004 லான்ச் ஆன திரு யங் ராகுல் காந்தி, முதல் முறை எம்பி 2004 இருந்து இருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா 2009 குடிசைக்கு போன அந்த ஆய்வுகள், மன்ரேகா, அதே போல உங்களுக்கு ஆர்டிஐ, இது மாதிரி எல்லாத்துலயும் பேப்பர் கிழிச்சது, சட்டத்தின் பேப்பரை கிழிச்சது, என்னெல்லாம் கிழிச்சிருக்காரு, என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்றத நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுல வந்து திரு ராகுல் காந்தி பயன்படுத்திய வார்த்தை, அவரு எப்படி இது கிளாஸிஃபை பண்ணாருன்னா, ஒரு செல்ஃப் இது இருக்கணும்னாங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு சேஃபா ஒரு வார்த்தையை வச்சுக்கணும்னு இருக்கும். இது லைட் அப்படியே சைட் பண்ணிட்டு போறாங்க. அந்த ஸ்டூடெண்ட் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாத்தையும் இடியட்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? வாய்ப்பு இருக்கு. ஒரு ரிபல் மைண்ட் செட்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, நீங்க வந்து 20 வயசு வரைக்கும், நீங்க 25 வயசு வரைக்கும் நீங்க கம்யூனிஸ்டா இல்ல அப்படின்னா உங்களுக்கு இதயம் இல்லைன்னு அர்த்தம். 25 வயசுக்கு மேலேயும் நீங்க கம்யூனிஸ்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு மூளை இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சிம்பிள். 25 வயசு வரைக்கும் இந்த உலகத்துல என்ன நடக்குது, ஒண்ணுமே இல்லை சார், ரோடு இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கேன்னு ஒரு அண்ணியை நம்பி மாதிரி எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா? கம்ப்ளைண்ட் பண்றது தப்பு இல்லை. எல்லா வயசுலயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எல்லா டைம் இது பண்ணலாம். அரசு தான் காரணம். அரசையே மாத்தணும்னு ஒரு ரிபல் மைண்ட் செட் இருக்கும். 25 வயசுக்கு அப்புறம் இதுதான் ரியாலிட்டில எவ்வளவு பாசிபிள், என்ன பண்ணுவோம், டிக்டேட்டர்ஷிப் வந்தா என்ன, இது வந்தா என்ன. நம்ம ஊர்ல அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரிக்டான சட்டம் போட்டாலும் பிரச்சனை, ஸ்ட்ரிக்டான சட்டம் போடாம வரக்கூடிய விளைவுகளால அதுவும் பிரச்சனை. நமக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு ஈஸியா ஃப்ரீயா லா இருக்கணும். ஆனா அதாவது நான் லாவை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். ஆனா லா வந்து எனக்கு வந்து நிறைய, நீங்க எச்ச துப்பினா ஃபைன் போடக்கூடாது, தூக்கு தண்டனை வச்சிருக்காங்க நிறைய ஊர்ல. என்னென்ன விஷயத்துக்கு தூக்கு தண்டனைன்னு அரபு நாடுகளை போய் பாக்குறோம். இந்த பக்கம் வந்து உங்களுக்கு மலேசியா உள்ளிட்ட நாடுகள்ல எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஒவ்வொரு கிரைமுக்கும் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். அந்த மாதிரி ரூல்ஸ் போட்டா அந்த மாதிரி கிளீனா இருக்கும். நம்ம ஊர்ல அது மாதிரி ரூல்ஸ் இல்ல, அது மாதிரி கிளீனா இல்ல. இதுதான் விஷயங்கள். பட் இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாமே நமக்கு குறையா தெரியும் இந்த இதுல. அது போலதான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் கண்ணுல நம்ம ஊர்ல அரசியல்வாதிகளே அரசியல்னாலே சாக்கடை அப்படின்ற டோன்ல அந்த ஸ்டூடெண்ட் மேபி சொல்லிருக்கலாம்.
அந்த கான்வர்சேஷன் ஒருவேளை நடந்திருந்தால் இல்ல இவர் வந்து வழக்கம் போல குட்டி கதை சொல்லணும், குட்டி நண்பா நண்பீஸ் அப்படின்னு குட்டி கதை சொல்லணும்னு வந்தாரா தெரியாது. அது ஒரிஜினலா நடந்திருக்குன்னா கூட அவங்க எல்லா பொலிட்டிஷியனும் சொல்லியிருக்காங்க. அது ஒரு துர்பாக்கியமான விஷயம். நமது நாட்டுல உண்மையாலுமே அரசியல்வாதிகள் நிறைய செய்யறாங்க. சமூகத்தின் பிரதிபலிப்பு தான். சமூகம் எந்த அளவுக்கு திருடுறோமோ அந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் திருடுறாங்க. நம்மளுக்கெல்லாம் காசு கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அரசியல்வாதிகள் சத்தியமா காசு தர மாட்டாங்க. இன்னைக்கு திரு விஜய் உடச்சு காமிச்சிருக்காரு. இந்த நெக்ஸ்ட் எலெக்ஷன் காசு கொடுக்கணுமான்னு இது நாள் வரை லெகசி பார்ட்டிஸ் காசு கொடுத்துட்டு இருந்தவங்களே யோசிப்பாங்க. காசு கொடுத்தாலும் இல்ல நம்ம நல்ல இது பண்ணாதான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து நிக்குது. குஜராத்ல எங்க காசு கொடுக்குறாங்க? குஜராத்ல காங்கிரஸும் கொடுக்கறது இல்ல, பிஜேபியும் கொடுக்கறது இல்ல, ஆம் ஆத்மியும் கொடுக்கறது இல்ல. வளர்ச்சி வச்சு பேசுறாங்க. நான் சோலார் இதை போட்டிருக்கேன், இது பண்ணிருக்கேன், அது பண்ணிருக்கேன் அப்படின்னு பேசுறாங்க. சோ அதுதான் விஷயம். இங்க வருவோம், திரு ராகுல் காந்தி பேசுனதுக்கு வருவோம். அந்த ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்ல ரிபல் மைண்ட் செட் இருந்திருக்கு. அந்த ஸ்டூடெண்ட் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை பார்லிமெண்ட்ல கோட் பண்றாரு. சரி, இவர் எந்த கேட்டகரியில் வருவாரு? ஸ்டூடெண்ட் வரமாட்டாரு. இவர் அந்து பக்தா கிடையாது. ஏன்னா இவர் அந்து பக்துன்றவர் யாரோ ஒருத்தர காடு போல நினைச்சுக்கிட்டு என்ன சொன்னாலும் கரெக்ட்ன்றது போல ஏத்துக்கிறவங்க தான் அந்த பக்த் அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு. அப்ப மிச்சம் இருக்கிற ஒரே கேட்டகரி இடியட். அந்த கேட்டகரியில திரு ராகுல் காந்தி தன்னையும் வந்து எல்லாரும் போல எப்படி பிஜேபி காரர்களை இடியட்னு சொல்ல வராரோ அதே கேட்டகரியில தன்னையும் வந்து சேர்த்துக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி, சிம்பிளான கேள்வி. திரு அனுராக் தாக்கூர் அதுதான் சொல்லியிருக்காரு. அவர் ஸ்டூடெண்ட்ஸ் இடியட்னு சொல்லியிருந்தாருன்னா டென்ஷன் இருப்பேன். அவர் கிடையாது, தன்னைத்தானே அவர் இடியட்னு சொல்லியிருந்தாருன்னா நாங்க வரவேற்கிறோம். ஒரு வழியா அவருக்கு செல்ஃப் ரியலைசேஷன் வந்திருக்கே, ஒரு வழியா அவர் செல்ஃபை புரிஞ்சுக்கிட்டாரு அவர் இடியட் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது ஒரு லூப் ஹோல். அதாவது பிஜேபி பார்ட்டிக்கு ஒரு பேக் ஃபுட்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதிரானது அப்படின்னு ஒரு பேக் ஃபுட்ல இருந்தப்போ ராகுல் காந்தி என்ட்ரி கொடுத்தோடனே அப்பாடன் பிஜேபி காரங்களும் பெருமூச்சு வந்துடும். எப்பவுமே அப்பா நமக்கு வந்து துரந்தர்லாம் வெளியெல்லாம் கிடையாது, நமக்கு ஒரே துரந்தர் தலைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி எப்ப என்ட்ரி கொடுத்தாரோ, ஏன் ஆம் ஆத்மி பதறிச்சுன்னு பாத்தீங்களா? பிரதமர் நரேந்திர மோடி வீட்டுக்கு முன்னாடி போய் திரு ராகுல் காந்தி போராட்டம் பண்ணோன்னே பிஜேபி காரங்க சந்தோஷமாயிட்டாங்க. அப்பாடா என் தலைவன் வந்துட்டான்டா, இனிமே தான்டா இருக்கு அப்படின்ட்டு. ஆம் ஆத்மி காரங்க மோடி தான் அனுப்பியிருக்காரு ராகுல் காந்திய அப்படின்னு ஆம் ஆத்மி காரங்க சொல்றாங்க. திரு ராகுல் காந்தி அப்படி வந்து உங்களுக்கு ஃபுல் டாஸ் டெலிவர் பண்ணக்கூடியவர். எப்படிலாம் ஃபுல் டாஸ் பண்ணிருக்காரு அப்படின்றத முன்னாடி பார்த்தா தெரியும், வரலாறுல எடுத்தோம்னா தெரியும். உங்களுக்கு அவ்வளவு ஃபுல் டாஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இது ஒன்றும் புதுசும் கிடையாது. இந்த ஸ்லர்ஸ் வந்து அப்படின்றது சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்திக்கு புதுசு கிடையாது. அடுத்தும் பேச போறன்றதுனால அதுக்கு அடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இந்த விவாதத்துல வந்து அமித்ஷா ஏன் வரல அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. அதுக்கு சபாநாயகரும் வந்து இது வந்து கல்வி பத்தின விஷயம், இதுக்கு எதுக்கு நீங்க உள்துறை அமைச்சரை வர சொல்றீங்க அப்படின்னு கேட்டார். ஆனா நம்ம ஊர் காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் பின்னாடியே தான் உட்கார்ந்து இருந்தாரு. அவர் வந்து மோடி வந்து பயந்துட்டாரா, விவாதத்துக்கு வரலையே, அவரு எங்களெல்லாம் வர சொல்லிட்டு அவர் விவாதத்துக்கு வரல, பயந்துட்டாரா இல்ல எப்பவும் போல மிட் நைட்ல இன்ஸ்டாகிராம்ல ரீல் போட போறாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த விவாதத்துக்கு அவங்க சட்டம் பாஸ் பண்ணிட்டாங்க, மசோதா கொண்டு வந்துட்டாங்க, என்னென்ன பண்ணமோ பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது உள்துறை அமைச்சரும் பிரதமரும் வரலன்னு காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டுறது கரெக்டா சார்? ஆக்சுவலி இந்த விஷயத்துல இது ஒரு பியூரான பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். நல்ல விமர்சனம், ஒரு வேலிடான விமர்சனம். ஏன் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இல்ல, பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இருந்தா அந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இஃப் ஐ வேர் தி அட்வைசர், நம்ம ஒரு ஒன் ஆஃப் தி அட்வைசர் அந்த கீ குரூப்ல இருந்திருந்தோம்னா பிரதமர் அங்க இருந்திருந்தாருன்னா இன்னும் சூப்பரா டிஸ்மேண்டில் பண்ணிருக்கலாம். இந்த பில்லோட லாஸ்டா பேசுனது ஜிதேந்திர சிங். யார் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரோ அவர் தான் கடைசியாவும் திருப்பி பினிஷிங் டச் கொடுத்து பதிலடிகளோட கொடுத்து முடிச்சார். பிரியங்கா காந்தி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை டீபங்க் பண்ணி எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல பிரதமர் நரேந்திர மோடி இருந்திருந்தா வியூவர்ஷிப் எகிரி இருக்கும். ஒட்டுமொத்த நாட்டுல இருக்கிற சேனலும் பார்த்திருப்பாங்க. வரிக்கு வரி பதிலடி கொடுப்பாரு நரேந்திர மோடி. நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த ஒரேட்ரி ஸ்கில்ஸ் நம்ம நாட்டுல, இந்த நாட்டுல ஒரே ஒருத்தர் வந்து நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சு திறமைய, அந்த டெலிவரிய, அந்த காமன் மேனுடனான கனெக்டை கொண்டு வர முடியும்னா இப்போ வரைக்கும் யாரு? டிஸ்டன்ட்ல தான் நிறைய பேர் இருக்காங்க. ஹுக்கும் தேவ் நாராயண் ஒருத்தர் இருக்காரு. அவரோட ஸ்பீச்சஸ் வேணா சும்மா போய் பாருங்க. லோக்சபால சன்சத்ல போய் தெரியுங்க. ஹுக்கும் தேவ் நாராயண் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஹுக்கும் தேவ் யாதவ் நாராயண் அவர் பீகார்காரரு. அவர் வந்து அவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவுபூர்வமா இருக்கும். ரொம்ப கிராமத்து அந்த தெஹாத்தின்னு எல்லாம் சொன்னாலும் அவரோட அந்த ஸ்லாங் வந்து அந்த இது பாத்தீங்கன்னா தெஹாத்தி கூட கனெக்ட் ஆகும், கிராமத்துக்கு கூட. ஆனா உங்களுக்கு வந்து ஒரு இன்டெலெக்டா ரொம்ப பேசுவாரு. திரு லல்லு பிரசாத் யாதவ்ல கார்னர் பண்றதுக்கு இவர் தான் எப்பவுமே பிஜேபி இறக்குவாங்க. ரொம்ப ஒரு ஆர்எஸ்எஸ் காரரு, ரொம்ப சூப்பரா பேசுவார். அது மாதிரி ஸ்பீச் இது அது போல ஒரு காமன் மேன் கனெக்ட் இருக்கக்கூடிய எல்லா வெர்ஷனும் இருக்கும். உங்களுக்கு ராம்தாஸ் அத்வாலேக்கு இணையான நகைச்சுவை பண்ணக்கூடியவராக மோடி இருப்பார். உங்களுக்கு வெங்கையா நாயுடு போல ஒரு பஞ்ச் டைலாக்ஸ் 4 இங்கிலீஷ் வார்த்தையை சேர்த்து வச்சு அந்த 4 வார்த்தைக்கு டீகோடிங் அக்ரானியமா மாத்தி பேசக்கூடிய விஷயங்களையும் வச்சிருப்பார். அக்ரசிவ் ஸ்பீச்சஸும் வச்சிருப்பாரு. வாஜ்பாய் போல அரவணைக்கக்கூடியதையும் வச்சிருப்பாரு.
உங்களுக்கு கவிதையா வாஜ்பாயோட ஸ்பீச்ல கவிதையா இருக்கும், அது போல இருக்கக்கூடிய அவர் வந்து பேசியிருந்தாருன்னா இது டிஸ்மேண்டல் இருக்கும். சோ இது காங்கிரஸ் வந்து ஒரு ஆதங்கத்துடன் கேட்டது, பாஸ் நீங்க வந்து இன்னும் சூப்பரா இருந்திருக்கும்ல பாஸ், நாங்க வந்து மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல பாஸ், நான் வந்து 30 ரன்ல தோத்தேன், இப்போ 80 ரன்ல தோத்துனா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும்ல பாஸ், 80 பெரிய நம்பர் பாஸ், 8வது பாஸ் நானு, நீங்க 10வது ஃபெயில் அப்படின்ற மாதிரி சூப்பரா இருந்திருக்கும். பட் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்ப சகோதரரை பத்தி பேசிட்டோம். நேத்து வந்து பிரியங்கா காந்தி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, இதுக்கு முன்னாடி இருந்த கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழர்களை பத்தி ஏதோ ஒன்று சொன்னாரு அப்படின்னு ஒட்டுமொத்த எம்பிஸும் நம்ம தமிழக எம்பிஸ்லாம் அப்படியே கொதித்து எழுந்து அவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நேத்து இவங்க ஒரு தமிழரை பத்தி கோமூத்ரா எக்ஸ்பர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும்போது தமிழக எம்பிஸ் எல்லாருமே கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ஒரு கமிட்டியில் ஒரு தமிழர் வந்திருக்காருன்னு பெருமையா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த மாதிரி ஐஐடியோட டைரக்டரை அவங்க இந்த மாதிரி ஒரு கமெண்ட் சொன்னது கரெக்டா? அதுக்கு ஏன் நம்ம தமிழக எம்பிஸ் யாருமே அப்போஸ் பண்ணல? அதுக்கு அவரோட கம்யூனிட்டி ஒரு காரணமா? அதுதான் காரணம், வேற எதுவுமே இல்லை. அது அவர் கம்யூனிட்டி அப்படின்றது ஒரு காரணம். இவங்க அவங்க சிம்பிள்ங்க. இது எல்லாமே தங்களோட கன்வீனியன்ஸுக்கு ஏற்ப விமர்சனங்கள் அப்படின்றது தமிழர் அப்படின்றதுல இருந்து எல்லாமே தங்களுடைய கன்வீனியன்டான பொலிட்டிக்கல் கேமுக்கு எது வருமோ அதை மட்டும்தான் ஃபிட் பண்றாங்க. திரு காமக்கோட்டி அவர்கள் பச்சை தமிழர், இது நீங்க எங்கேயுமே அவரை இது பண்ண முடியாது. இவர் தமிழர் இல்ல, இவர் ஆரிய வந்தேரினா பாரதியார் யாருன்னு சொல்லுங்க. அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7338824242. சரி, இவர் தமிழர் இல்ல, ஈவே ராமசாமி பெரியார், அவரோட தாய்மொழி என்ன? கன்னடா, தெலுங்கு, கன்னடா ஸ்பீக்கிங் தெலுங்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டிபேட்டுக்கு போக விரும்பல. இவரை ஒருத்தர பேசியிருக்காங்க. இவர் ஒரு அறிவு சார்ந்த ஒரு நபருங்க, சிம்பிள். இவர் வந்து ஒரு பிஜேபி இன்க்ளைன்டு பர்சனா இருக்காரு. ஸ்ரீதர் வேம்பு பிஜேபி இன்க்ளைன்டு பர்சனா இருக்காரு. அவங்க சித்தாந்தம், அவங்க பேசுறது, அவங்க வந்து இதுக்கு போறாங்க, ரொம்ப பிஜேபி விஷயங்களுக்குலாம் நிறைய போறாங்க. அவங்க துக்ளக் ஆண்டு விழால இருக்காங்க, அவங்க சாணக்கியால இதுல வராங்க, அதுல வராங்க, இப்படி எல்லாம் நம்மள எல்லாத்தையும் லிங்க் பண்ணி இவங்களுக்கு ஒரு கதை கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் இருந்து இவங்க இருந்து எல்லாத்தையும் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க அப்படின்றத பார்த்திருக்கோம். சிம்பிள் பாயிண்ட் இதுல புரிஞ்சுக்க வேண்டியது, நந்தன் நிலக்கேணி யார்? இன்னைக்கு உங்களுக்கு அந்த ரிஃபார்ம்ஸோட ஹை டாஸ்க் ஃபோர்ஸை வந்து அதோடைய தலைமை ஹெட், சீஃப் ஆஃப் ஹெட் பொசிஷன் வந்து உங்களுக்கு நந்தன் நிலக்கேணிக்கு கொடுத்திருக்காங்க. அவர் யாரு? இன்ஃபோசிஸோட கோ-ஃபவுண்டர், பிரதமர் நரேந்திர மோடி நியமித்த குழு, அதோடைய தலைமை நந்தன் நிலக்கேணி. அவர் நந்தன் நிலக்கேணி யாரு? இன்ஃபோசிஸோட கோ-ஃபவுண்டர். அப்பா அவ்வளவுதானா? கிடையாது. 2014 பெங்களூரு தெற்கு தொகுதியில காங்கிரஸ் உடைய வேட்பாளராக நின்று பிஜேபியோட சீனியர் லீடர் அனந்த்குமார் அவரிடம் தோற்றவர். காங்கிரஸ்ல மார்ச்ல நின்று ஏப்ரல்ல தேர்தலை சந்திக்கிறார். எவ்வளவு ஹைலி இன்ஃபுளுன்ஸ்டு லீடரா இருந்திருப்பாருன்னு பாருங்க, எவ்வளவு ஹைலி இன்ஃபுளுன்ஸ்டு பொசிஷனா இருந்திருப்பாருங்க. டாப்ல ஹை கமாண்ட், காங்கிரஸோட ஹை கமாண்ட் தெரியும்ல, அந்த ஹை கமாண்ட் கூட டச்ல இருந்தா மட்டும்தான் மார்ச்ல சேர்ந்து ஏப்ரல்ல முடியும். இல்ல அப்படின்னா அவரை வந்து நீங்க வாங்க உங்களுக்கு சீட்டு தரணும், ஹை கமாண்ட் கூப்பிட்டுருக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் அவர் நின்றுக்க முடியும். மேபி மேக்ஸிமம் அதான் இருக்கும், ஹை கமாண்ட் கூப்பிட்டு நீங்க வாங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இவருக்கு வந்து பாலிடிக்ஸ்ல கேட்டு வாங்குறதுல இருக்க மாட்டார். நந்தன் நிலக்கேணியை கூப்பிட்டு இது பண்ணிருப்பாங்க பாக்குறோம். அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு லிபரல் மைண்ட் செட், அவங்க வந்து இந்த ப்ரோ பிஜேபி மைண்ட் செட், இந்த அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட் கிடையாது, அவங்க ரொம்ப லிபரல் மைண்ட் செட் அப்படின்ற மாதிரி தான் நிறைய தியரிஸ் வருது. அவங்க நிறைய என்ஜிஓஸ்லாம் ரன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நந்தன் நிலக்கேணியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் அது ஒரு பைபார்ட்டிசன் அப்ரோச், கட்சி தாண்டி ஒரு நாட்டுக்கான விஷயம். உங்களுக்கு நந்தன் நிலக்கேணி இஸ் அன் அசெட் ஆஃப் இந்தியா. அவருடைய சிந்தனை காங்கிரஸ் ஆதரவா இருக்கலாம். அதுக்கு என்ன பண்றது? காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு என்ன வித்தியாசம்? காங்கிரஸ் கூட வந்து நீங்க கோமாதா, ராம் மந்திர், இன்னும் இதை சேர்த்தீங்கன்னா அதான் பிஜேபி காங்கிரஸ்க்கு என்ன வித்தியாசம்? எக்கனாமிக்கலா என்ன வித்தியாசம்? இப்போ காங்கிரஸ் வந்து இல்ல பாஸ், நான் பழைய காங்கிரஸ் கிடையாது, நான் பிஜேபி கிட்ட இருந்து, அதாவது காங்கிரஸோட பொசிஷன்ல இருந்து பிஜேபி டிஃபரெண்டா இல்ல, கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கு அப்படின்றப்போ, இல்ல பாஸ் நான் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் என்ன பண்றா, லெஃப்ட் சைடா நகர்ந்துட்டு இருக்கு. அதோட ஒரிஜினாலிட்டி விட்டுட்டு பிஜேபி நம்மள மாதிரியே பெட்டர் வெர்ஷன், வேற ஒரு வெர்ஷன் வந்து நிக்கிறாங்க. நான் வந்து சென்டர் லெஃப்ட், நீ சென்டர் ரைட் அப்படின்றது, நான் சென்டர் லெஃப்ட் இல்ல பாஸ், நான் சென்டரே கிடையாது, நான் லெஃப்ட், நான் மாவோ, நான் வந்து நக்சல் அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டை நோக்கி இருந்திருக்காங்க. ஒரு என்ஜிஓ மைண்ட் செட்டுக்கு போயிட்டு இருக்காங்க காங்கிரஸ். கொஞ்சம் ஒரு ஆபத்தான விஷயம். தேசிய கட்சி, ரொம்ப முக்கியமான கட்சி, அது வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி போல ஒரு போராட்ட குணத்தோடய ஒரு இதோடய இருந்துட்டு இருக்கக்கூடாது. அவங்க வந்து ஒரு பாலிசி மேக்கர்ஸா இருக்கணும். அவங்க நாட்டுல எவ்வளவு முக்கியமான ஸ்டேட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றாங்க பாக்குறோம். கர்நாடகா, கேரளா, உங்களுக்கு வந்து தெலுங்கானா அவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க. நாலு பேர் மத்திய பிரதேசல ஆட்சிக்கு வரலாம், ராஜஸ்தான்ல ஆட்சிக்கு வரலாம். நாட்டோட முக்கியமான நகரங்கள்ல அவங்க வந்து ரூல் பண்றதுக்கான ஒரு பிரைமரி ஆப்போசிஷன் பார்ட்டி. ஆனா அவங்க வந்து நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பேஸை கன்சீட் பண்றது யாரு? காங்கிரஸ் தான்.
இந்த இடத்துல அதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு பாக்குறோம். நந்தன் நிலைக்கணி காங்கிரஸ் மைண்ட் செட்டா இருந்தாலும் இருக்கணும், உள்ள இல்லாம போக முடியாது, அதுதான் அர்த்தம். இந்த இடத்துல நம்ம ப்ரொஃபசர் காமக்கோட்டி அவருடைய குவாலிஃபிகேஷன்ஸ் கோமூத்ரா எக்ஸ்பர்ட்ன்றாங்க. கோமூத்ரா அப்படின்றத அவர் எங்க சொல்றாரு, ஒரு ஆன்மீக மேடையில ஒரு குரு என்னிடம் சொன்னதார், என்னுடைய தகப்பனாரிடம் சொன்னார்ன்ற டோன்ல தான் அவர் வந்து சொன்னார். ஒரு குரு வந்து ஃபேமிலியில ஒருத்தட்ட சொன்னாரு அப்படின்ற டோன்ல திரு காமக்கோட்டி சொல்றார். இது வந்து இதா சொல்லல, அவர் வந்து இந்த விஷயமா சொல்றார். ஆனா இவருடைய கிரெடென்ஷியல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 1998ல டாக்டரேட் ஆறு, எம்எஸ்சியும் பிஹெச்டியும் முடிச்சவர், ஐஐடி மெட்ராஸ்லயே படிச்சுட்டு ஐஐடி மெட்ராஸ்ல இன்னைக்கு டைரக்டரா இருக்காரு அப்படின்றத பார்க்கிறோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு பேட்டன்ட், ஒரு நாளைக்கு ஒரு பேட்டன்ட் ரைட் அப்படின்ற இலக்க வச்சு ஆரம்பிச்சவர். 365 நாளுக்கு 365 அப்படின்னு வரணும். ஆனா அப்படி இல்ல, 434 வருது. ஒரு நாளைக்கு ஒரு பேட்டன்ட்டை தாண்டி மேல வந்து பேட்டன்ட் ரைட், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு கண்டுபிடிப்புன்றதை தாண்டி வருதுன்றத பாக்குறோம். 100க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஐஐடி மெட்ராஸோட கொலாபரேஷனோட தொடங்குறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். உங்களுக்கு இவர் வந்து இந்தியாவோட மைக்ரோ ப்ராசஸரை தயாரிச்ச ஒரு முக்கியமான இவர். இந்தியாவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டுல திரு அஜித் தோவல் டீம்ல ஒரு முக்கியமான மெம்பராக இருக்கிறார் திரு காமக்கோட்டி. இப்பேற்பட்ட ஒரு கிரெடென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு 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 அசட். அவரை நீங்க வந்து எப்படி நீங்க வந்து இங்க மயில்சாமி அண்ணாதுரையை சொல்றமோ, திரு சிவன் சொல்றமோ, திரு சோம்நாத் சொல்றமோ, இவங்கெல்லாம் ஒரு அசட்ஸ். இவங்களோட பிரெயின் வந்து இவங்க இஸ்ரோல முடிஞ்சதோட முடிஞ்சது, இவங்க இதோட முடிஞ்சது அப்படின்னு விட்டுறக்கூடாது. அடுத்த இடத்துக்கு இந்தியாவுக்கு யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். இவங்கெல்லாம் இந்தியாவின் சொத்துக்கள். ஒரு மூளை, அவ்வளவு 140 கோடி மக்கள்ல அவ்வளவு பேர்ல நிறைய பேர்ல இருக்காங்க. ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. இவர் தான் ஐஐடி மெட்ராஸ்ல எக்ஸாம்ஸ் நிறைய பாக்குறவரு, ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு, ஹெட் பண்ணிருக்காருன்றத பாக்குறோம். அதன் அடிப்படையில ஒரு டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய நந்தன் நிலைக்கணியோட டீம்ல ஒன் ஆஃப் தி எக்ஸ்பர்டைஸா இவர் உள்ள கொண்டு இருக்காங்க. இவங்க கோமூத்ரா ஜெய் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு பிரியங்கா காந்தி அவர்களுக்கு. திஸ் இஸ் நாட் அட் ஆல் நியூ. இவங்க அம்மா, இவங்க அண்ணன் இதெல்லாம் வந்து நிறைய பேசியிருக்காங்கன்னு பார்க்கணும். திரு ராகுல் காந்தி பேசாத வார்த்தைகள் இல்லை திரு மோடி அவர்களை பற்றி. திருமதி சோனியா காந்தி அவர்கள் பேசாத வார்த்தை கிடையாது பிரதமர் நரேந்திர மோடி பற்றி. மவுத் கா சதாகர் அப்படின்னு சொன்னாங்க, மரண வியாபாரி அப்படின்னு சொன்னாங்க, புச்சர் அப்படின்னு கிட்டத்தட்ட புச்சர், அதாவது அந்த டவுன்ல சொன்னாங்க. குஜராத் கலவரத்தை பத்தி உங்க ஆட்சி தான் நடந்தது. கிளீன் சிட் எப்ப கிடைச்சது? சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் எஸ்ஐடி அமைச்சதே. 10 மணி நேரம் கிரில் பண்ணீங்களே, சிபிஐ 10 மணி நேரம், எஸ்ஐடி கிரில் பண்ணுச்சு. சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி நடந்த போது எஸ்ஐடி 10 மணி நேரம் கிரில் பண்ணுச்சு. மோடி அவர்களின் உள்துறை அமைச்சராக இருந்த ஆட்சியில உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷாவை குஜராத்துக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிச்சு. நீச் ஆத்மி அப்படின்னு காங்கிரஸோட விமர்சனம் மோடி அவர்கள் மீது. ஒரு இழிவான பிறவின்ற டோன்ல ஏதாவது ஒரு மனுஷனை பத்தி, பிரதமர், பொலிட்டிக்கல் எனிமி அப்படிலாம் விடுங்க. நீங்க ஏதாவது ஒரு உங்களுடைய பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட் எல்லாம் விடுங்க. ஒரு மனிதரை நீங்க இப்படி சொல்ல முடியுமா? நீச் ஆத்மி, சாய் வாலா, வேற டீ கடைக்காரன் தானே அப்படின்ற டோன்ல சொன்னாங்க. இதெல்லாம் இவங்களோட ஸ்லர். மோடினாலே திருடர் அப்படின்னு சொல்லிதான் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டு எம்பி பதவியே போச்சு அப்படின்ற வரைக்கும் நம்ம அந்த டோட்டலா எவ்வளவு இஷ்யூ ஆச்சு அப்படின்றத பார்க்கிறோம். யாரு? நிரவ் மோடியும் நரேந்திர மோடியும் கனெக்ட் பண்ணீங்க. நிரவ் மோடியில இருந்து, லலித் மோடியில இருந்து, விஜய் மல்லையால இருந்து எல்லா என்பிஎஸும், மேஜர் என்பிஎஸ் வச்சுக்கலாமே, மேஜர் என்பிஎஸ் எல்லாம் எந்த ஆட்சியில சார் கடன் கொடுக்கப்பட்டது? ஓவர் போன் யார் சார் குரோனி கேபிட்டலிசம் பண்ணி இது கொடுத்தாங்க? நான் சொல்லப்பா, நான் எதுவும் சொல்ல வேணாம். இவரு நம்ம ரகுராம் ராஜனுடைய ஸ்டேட்மெண்டே இருக்கே, இந்தியால பொதுத்துறை வங்கிகள்ல வாராக்கடன் அதிகரித்ததுக்கு யார் காரணம்? ரகுராம் ராஜன் பேசின வீடியோ இருக்குல்ல, ஆதாரம் இருக்குல்ல. இவர் யாரு? ரகுராம் ராஜன் யாரு? அவரை வந்து குறை சொல்லிருங்க, சங்கின்னு சொல்லிருவீங்களா? அவர் பாரத் ஜோடோ யாத்திரையில உங்க கூடவே நடந்துட்டு இந்தியா இனிமே 7% மேல வளர்றதுன்றது கஷ்டம் அப்படின்னு 2021 கொரோனா 2வது வேவுக்கு அப்புறம் பேசியவர் ரகுராம் ராஜன். 2021 கொரோனா வேவுக்கு அப்புறம், 2022 கொரோனா வேவுக்கு அப்புறம், 2வது கொரோனா வேவுக்கு அப்புறம் இந்தியா இனிமேல 7% மேல வளர்றது கஷ்டம் அப்படின்னாங்க. வரிசையா 3-4 கோட்டர் அடிச்சாச்சு. வரக்கூடிய கோட்டர்ல இன்னும் அதிகமா வரும். இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் போன மாசத்துல 8%, அதுக்கு முன்னாடி 5%. மே மாசம் 5% இருந்தது, ஜூன் மாசத்துல 7.9% அதிகரிச்சது. இண்டஸ்ட்ரியல் அவுட்புட், எக்ஸ்போர்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கணும். இதெல்லாம் பியூர் டேட்டா. இவங்க வந்து இதே மாதிரி சிலர், இதே மாதிரி வன்மமான விமர்சனங்கள் போய்கிட்டே இருக்கட்டும்.
எனக்கு இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, 2 நாளைக்கு முன்னாடி கூட சு. வெங்கடேசன் மதுரை எம்பி வந்து அப்படியே ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. சமஸ்கிருதத்துக்கு அவ்வளோ டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. தமிழுக்கு அப்பாயிண்டே பண்ணல அப்படின்னு. திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் தமிழ்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த தமிழக எம்பிஸ் இவரை ஏன் ஒரு தமிழரா பார்த்து, ஒரு தமிழரை நீங்க எப்படி அப்படி சொல்லலான்னு ஒரு கேள்வி கூட எழுப்பல. இப்ப இங்க எழுப்ப மாட்டாங்கன்றதுக்கு திமுக எம்பிஸும் ஏன் எழுப்பல? காங்கிரஸ் எம்பிஸ் எழுப்ப திமுக மாட்டாங்க. எம்பிஸ் எப்படி எழுப்புவாங்க? காமக்கோட்டை எப்படிச்சுங்க அவங்க வந்து கைபர் கனவாயின்ட்டு நிறைய மேடையில பேசியிருப்பாங்களே அவங்கலாம் எப்படி ஏத்துப்பாங்க? அதனால அசட்டாவே இருந்தாலும் அந்த கம்யூனிட்டினா யாரும் சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க. அது ஆள் வந்து எப்படின்றத பார்த்து தான் பண்ணுவாங்க. இதுல நீங்க சமஸ்கிருதத்துக்கு அதிகம் அப்படின்னு சொன்னீங்க. இந்தியாவுல எத்தனை சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இருக்கிறது? 2004ல இருந்து 2014 வரைக்கும் மத்தியில உங்களோட சப்போர்ட் இல்லாம ஆட்சி கிடையாது. திமுகவோட சப்போர்ட் கிடையாம கம்யூனிஸ்ட் சப்போர்ட் இல்லாமல் 5 வருஷம் ஆட்சி நடந்தது. 2009 தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க அவங்க கம்யூனிஸ்டோடைய ஆதரவுடன் தான் முதல் யூபிஏவே நடந்தது. பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஆதரவுன்னு 2004ல இருந்து 2009 வரைக்கும் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தீங்க. கடைசியில நீங்க ஆதரவு வாபஸ் வாங்கினது வரைக்கும். இந்த காலத்துல எத்தனை தமிழ் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டது? காங்கிரஸ், பிஜேபி தான் தமிழ் விரோதின்னு தெரிஞ்சிச்சுல. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக உள்ளிட்டவை தாவேகா இப்ப கூட்டணி சேர்ந்திருக்காங்களா, தாவேகாவின் நெருங்கிய நண்பரான கம்யூனிஸ்ட், நெருங்கிய நண்பரான ஆதரவு கொடுக்கக்கூடிய வருங்கால பிரதமராக ராகுல் காந்தி உருவாக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் கட்சி, இந்த எல்லா கட்சிகளும் சேர்ந்து எத்தனை தமிழ் பல்கலைக்கழகங்கள் உருவாக்குறாங்க? பல்கலைக்கழகம் இருந்தாதான் ஆசிரியர் நியமனம், அது இருந்தாதான் ஃபண்டு. நீங்க எதுவுமே உருவாக்கல. வெறும் எப்படின்னா பிஎம்சி திட்டத்தை கொண்டு அமல்படுத்த மாட்டாங்க, அதுக்கான பணம் கொடுப்பாங்க. கட்டாத பாலத்துக்கு பணம் கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுப்பாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா, செயல்படுத்தாத திட்டத்துக்கு பணம் வாங்குவாங்கன்னா இல்லாத பல்கலைக்கழகத்துக்கும் நிதி ஒதுக்குவாங்க. ஓகே.